OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அந்த பேரில் தானே இப்போ சரத்குமார் இருக்கார். இந்த சரத்குமாருடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரத்குமாரை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் எப்படின்னா, அவர் வந்து கராத்தேயில் பெல்ட்டெல்லாம் வாங்கினவர். பெல்ட்டெல்லாம் வாங்கி இப்படிலாம் ஆன பிறகு அவர் ஆரம்பத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய நடிச்சிருக்காரு. நான் என் கணிப்பு 29 படம் நினைக்கிறேன். ஸ்மால் ரோல்ஸ், சின்ன சின்னதாக நடிச்சிருக்காரு. நிறைய சாதாரண படங்களா, பிரபு கதாநாயகன் நடித்த படத்தில் நடிச்சிருக்காரு. முத்து எங்கள் சொத்து அப்படின்ற படம், தாயே நீயே துணை அப்படின்ற மாதிரி படம், இந்த மாதிரி சும்மா சாதாரண படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அப்போல்லாம் சரத்குமார்ன்றது யாருன்னு தெரியாது அப்படி வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி சரத்குமார் பழக்கம் அப்படின்னா, கண் சிமிட்டும் நேரம்னு சொல்லி ஒரு படம், அது சரத்குமார் ஓன் ப்ரொடக்ஷன். உங்களுக்குலாம் இப்போ ஆக்சுவலாக சரத்குமார் வந்து புலன் விசாரணைக்கு பிறகு தான் தெரியும், எனக்கு அதுக்கு முன்னாடியே அவரை தெரியும். அதுக்காக தான் கண் சிமிட்டும் நேரம்னு ஒரு படம், சரத்குமார் ப்ரொடியூசர், வரலட்சுமி கிரியேஷன்ஸ்னு. இப்போ வரலட்சுமி இருக்காங்களே, சரத்குமாரோட மகள் இருக்காங்களே, அது அனைமே சின்ன கை குழந்தையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரலட்சுமி பேரில் தான் அந்த கம்பெனி பேர், வரலட்சுமி கிரியேஷன்ஸ்னு பேரில் வச்சு நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியா, அங்கே வந்து அந்த திரைப்படத்தினுடைய அலுவலகம் அப்படி வச்சுங்களேன். அதில் சண்டின்னு சொல்லி ஒருத்தர் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அந்த சண்டி வந்து என்னுடைய நண்பர். அவர் வந்து நான் மயிலாப்பூரில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தேன். அப்போ PRO நிறைய படங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் என்னை வந்து அவர் நேரடியாக வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இது மாதிரி ஒரு படம் ஆஃபீஸுக்கு வந்து நுங்கம்பாக்கத்தில் போட்டிருக்கு, சரத்குமார்ன்ற ஒருத்தர் வந்து படத்தை தயாரிக்கிறாரு. அவர் படங்கள்லாம் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவர் தான் படத்தை தயாரிக்கிறாரு. அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து கலைவாணன் கண்ணதாசன் சொல்லி, கவியரசு கண்ணதாசனுடைய மகன், அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. டெக்னீஷியன்லாம் பல பேர் கமிட் பண்ணிட்டாங்க. PRO யாரை போடலாம் அப்படின்போது நான் வந்து உங்களை நான் சொன்னேன். சரின்னு சொல்லி உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட முடியுமான்னு சொல்லி நான் போய் நேரடியாக போகிறேன். போய் தான் கலைவாணன் கண்ணதாசனையும் அங்கே மீட் பண்ணுறேன், சரத்குமாரையும் அங்கே நான் சந்திக்கிறேன் அப்படி வச்சுங்களேன். கலைவாணன் கண்ணதாசன் போது கண்ணதாசனுடைய மகன் அப்படின்போது எனக்கு கலைவாணன் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு பாசம். ஏன்னா அவங்க அப்பா வந்து நான் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் இல்லையா, பாடலாசிரியரில், அவர் மகன் அப்படின்போது எனக்கு அப்படி அந்த பாசத்தோடு கலைவாணனை நான் பார்த்தேன். கலைவாணனை பொறுத்தளவில் எப்படின்னா, அது ஏற்கனவே முன்னாடி அன்புள்ள அத்தான் அப்படின்ற பேரில் கதாநாயகனாக கலைவாணனே கதாநாயகனாக நடிச்சிருக்காப்புல. ஷோபா வந்து பசி ஷோபா இருக்காங்களா, அவங்க தான் கதாநாயகி. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது கண்மணி சுப்புன்னு சொல்லி கண்ணதாசனுடைய இன்னொரு மகன், அதாவது கலைவாணனுடைய அண்ணன். இவங்கெல்லாம் பிறகு எனக்கு நண்பர்களாகிட்டாங்க பின்னாடி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கண்மணி சுப்பு டைரக்ஷனில் கலைவாணன் கதாநாயகன் நடித்து அந்த படம் எதிர்பார்த்தளவுக்கு ஓடலை. அதுக்கு பிறகு GN ரங்கராஜன் டைரக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கல்யாணராமன் படம்லாம் டைரக்ட் பண்ணவர். அவர்கிட்ட போய் கடல் மீன்கள் படம்லாம் டைரக்ட் பண்ணவர். அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் ஜாயின் பண்ணிட்டார் கலைவாணன் கண்ணதாசன். அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த GN ரங்கராஜன் டைரக்ட் பண்ண படம் தான் அந்த முத்து எங்கள் சொத்து, இந்த படம்லாம். அதில் வந்து சரத்குமார் நடித்தார் அப்படின்றதுல என் கணிப்பு. அடையார் ஏரியாவில் கலைவாணனுடைய வீடு. சரத்குமார் அப்போ வந்து ஃப்ளைஸ் அண்ட் ட்ராவல்ஸ்ன்ற ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு அடையாரில் ஈராஸ் தேட்டர்னு பொண்ணு இருந்துச்சு, அதுக்கு நேரம் எதிர ஒரு அலுவலகத்தை வச்சு ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் ஒரே ஏரியா, அடையார் ஏரியா. அப்போ 2 பேரும் ஒருத்தர் நண்பர்கள் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பழக்கமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு கலைவாணன் மூலமாக தான் அந்த படங்களை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. சரி, அது எது வேணாலும் இருக்கட்டும். அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க பீரியடில் இவங்க நண்பர்கள் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அப்படியே உட்காந்து பேசி இப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்படி வரும்போது கலைவாணன் நிறைய படத்தில் அசிஸ்டன்ட்டாக வேலை பார்த்தாச்சு, நீ படத்தை டைரக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போது அப்போ சரத்குமார் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தனியாக டைரக்ட் பண்ணி இப்படின்ற மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா அந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து படத்தை டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சரத்குமார் பேசி அந்த நினச்ச விஷயம் இருக்குல்ல, அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து அதுதான் சரத்குமார் ப்ரொடியூஸ் பண்ணி கலைவாணன் டைரக்ட் பண்ணி, அதுதான் கண் சிமிட்டும் நேரம் அப்படி படத்துக்கு பேர் வச்சு ஆஃபீஸை போட்டாச்சு. அது நண்பருக்கு கொடுத்த வாக்கை சரத்து காப்பாற்றுறாரு அப்படிங்களேன். அந்த படம் ஒரு கிரைம் சப்ஜெக்டு. படத்தினுடைய கதாநாயகன் கார்த்திகை, கதாநாயகி அம்பிகா. படத்தில் வந்து கார்த்திகை வந்து ஒரு பெண்களை பார்த்து கொலை செய்யக்கூடிய கேரக்டர், ஒரு சைக்கோ கேரக்டர். அம்பிகாவை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதற்காக தீவிரமாக இறங்கி பாடுபடக்கூடிய கதாநாயகன் கதாபாத்திரம் கார்த்திகை. அம்பிகா கொலை செய்யப்படக்கூடாது, கார்த்திகை இதே வேலையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. மலைவாச ஸ்தலங்கள்லாம் கொடைக்கானல், ஊட்டி, இந்த பேட்டர்னில் இந்த கொலை நடந்துடக்கூடாது. அந்த கொலை செய்யும் முயற்சியில் இறங்கக்கூடிய கார்த்திகினுடைய செயல் நிறுத்தப்பட வேண்டும், அந்த குற்றவாளியை பிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக காவல்துறை அதிகாரி, அதான் சரத்குமார்.
கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஹீரோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கதை நல்ல கதை, அருமையான கிரைம் சப்ஜெக்ட், இங்கிலீஷ் படத்தினுடைய கதை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லாயிருக்கும், ஆங்கில படத்துக்கு நிகராக அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ ஆகிட்டேன்ல. அதனால அப்படியே அலுவலகத்துக்கு போகும்போது அப்படியே சரத்குமார் சார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது, கலைவாணன் கண்ணதாசன் கூட பேசிகிட்டு இருக்கிறது, அப்படியே மத்தியான நேரத்தில் அங்கேயே சாப்பிட்றது, பல விஷயங்களை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த நாட்கள் இனிய நாட்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபினான்சியலானாலும் பெரிய லெவலில் அங்கே வந்து சரத்து கூட கிடையாது. இவ்வளோக்கும் இவந்தோ அவருடைய அப்போ மினிஸ்டராக இருந்த கேபி கந்தசாமி அப்படின்னு இருக்கார்ல, அவர் வந்து மினிஸ்டராக இருந்தார். ஆக்சுவலாக தினகரன் பத்திரிகையினுடைய ஓனர் அவர். ஆக்சுவலாக சரத்குமார் அவருடைய மனைவி வந்து சரத்குமாருடைய அக்கா. இப்படிலாம் இருந்துச்சு. இருந்தால் கூட என்கிட்ட வந்து ஆரம்பத்தில் பிஆர்ஓன்ற வரும்போது என்கிட்ட ஆரம்பத்தில் சரத் சார் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, அதாவது பத்திரிகையில் நீங்கள் நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணி அப்படிலாம் எந்த இடத்துலையுமே அமைச்சர் கேபி கந்தசாமியினுடைய ரிலேஷன் நானுன்றது மட்டும் எங்கேயுமே சொல்லிடாதீங்க, ஒன்று எழுதிடாதீங்க, சொல்லிடாதீங்க, யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரிய வேண்டாம். வேற ஒருத்தர் பேரை வச்சு நான் மேலே வர வேண்டாம். என் திறமை, என் டேலண்ட்டு இதை வச்சு மேலே வர்றது தான் நான் விரும்புகிறேன். மினிஸ்டர் பேரெல்லாம் சொல்லிட்டு நான் மேலே வர்றதை விரும்பலைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போ இவருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. எப்படின்னா, தினத்தந்தி பேப்பரை பிரிண்ட் மீடியா தானே இருந்த ஆட்சி பண்ண பீரியடு. தினத்தந்தியில் போய் இவர் வந்து பேட்டி அப்படி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போய் பண்ணி அப்படின்னா இவர் கராத்தேல பெல்ட் வாங்கியிருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி பல மேட்டர்லாம் வச்சுட்டு இதை ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கி தந்தியில் வந்து இவரோட பேட்டியை வந்து தினத்தந்தியில் போட வைக்கலான்ற மாதிரிலாம் பல முயற்சியெல்லாம் பண்ணி வரும்போது அப்போ அதிவீர பாண்டியன் சொல்லி ஒருத்தர், அவர் தான் குருவியார், தினத்தந்தியினுடைய சினிமா எடிட்டர். அவர் என்கிட்ட வந்து 2 நாள் கழிச்சு சொன்னார், ஏன்பா சுரா நீ வந்து என்னப்பா ஏதோ சரத்குமார்னு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கராத்தேல பெல்ட் வாங்கியிருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி சில மேட்டர்லாம் சொன்னேன். அவர் வந்து கேபி கந்தசாமி மினிஸ்டர், அவருக்கு ரிலேஷன் போல இருக்கே, அதனால் நம்ம பத்திரிகையில் அவருடைய பேட்டி போட முடியாது அப்படின்றது ஒன்று வச்சுக்கோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ ஏன்னா அந்த கேபி கந்தசாமி சிவந்தேவன் அவங்க 2 பேருக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஃபேமிலிக்குள்ளே சில பிரச்சனைலாம் இருந்துச்சு. அவங்க ரிலேஷன் அது ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடி அதெல்லாம் சரியாயிருச்சு. அதுக்கு பிறகு எத்தனை வருடங்களுக்கு பிறகு அந்த டைமில் அதுக்கு பிறகு என்னென்னா, ஒரு கராத்தேல பெல்ட்டுன்ற மாதிரி மேட்டர் வந்து கராத்தே மணி இருக்கார்ல, அவரை தான் நாங்கள் கராத்தேன்ற முறையில் அவரை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய ஓனருக்கு ஐயாவுக்கு அவர் ரொம்ப நெருங்கியவர். அதனால் கராத்தேல வேறு யாராவது ஏதாவது வாங்கிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம பத்திரிகையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதை வந்து மெயினாக வச்சுக்கிட்டு கராத்தேல இந்த பெல்ட் வாங்கணுன்ற மாதிரிலாம் போட முடியாதுன்ற மாதிரி. அதாவது ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் சரத்து பின்னாடி அப்படி வச்சுக்கோங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படம் எடுத்தாங்க, கன்சூமர் நேரம் படம் வந்து இப்போ ஃபினான்சியலாக ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு. சரத்துக்கும் அந்த அளவுக்கு பெரிய மணி ஃப்ளோலாம் போகணும் பெருசாக கிடையாது. இருந்த அமௌண்ட்டை வச்சு ஆரம்பிச்சாரு. பார்த்தா 6 மாதமாக படம் 2-3 நாள் ஷூட்டிங் நடந்து 6 மாதம் ஷூட்டிங் நடக்கல. 6 மாதம் கிடப்பில் கிடந்து அதுக்கு பிறகு ஒரு ஷேர் மார்க்கெட் இதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சந்தானம்னு ஒருத்தர், அவர் உள்ளே வந்து அவர் கிடைச்ச பிறகு தான் அந்த படம் வண்டி நகர்ந்து படத்தை முடித்தாங்க. அவர் இணை தயாரிப்பாளர் ஆகிட்டார் அந்த சந்தானம். படம் முடிஞ்ச பிறகு படம் ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. 50 நாட்களுக்கு மேலே ஓடி அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசினாங்க அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அதுக்கு பிறகு மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு ஒரு படம் வந்து கார்த்திக் கதாநாயகன், மறுபடியும் சரத் அதில் நடித்தார். அந்த படம் நேபாளிலாம் போய் ஷூட் பண்ணாங்க. அந்த படத்தை கலைவாணன் கண்ணதாசன் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாமல் போய் படம் ஃப்ளாப்பு. அதில் வந்து சரத் வந்து கடனாளி ஆகிட்டார். கடனாளியாகி போய் பின்னாடி பத்திரிகைலாம் அவர் நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. இரவு நேரத்தில் கூட கடனாளியெல்லாம் வந்து வீட்டில் வந்து கதவு தட்டி இப்படி ஒரு டார்ச்சர், அதனால் கடன்காரர்கிட்ட ஓடி ஒளிஞ்சி அப்படி வந்து அவ்வைகம் பக்கத்தில் அவருடைய வீடு. இப்போ இதெல்லாம் பத்திரிகையில் அவரே பேட்டி கொடுத்தது. அதனால் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இதெல்லாம் இப்படிலாம் உண்டாயிருக்கு அப்படி வச்சுங்களேன். அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதாவது எவ்வளோ சோதனைகள் பாருங்கள். ஆரம்பத்தில் சின்ன சின்ன துக்குடாரில் நடித்ததுன்றது ஒன்று, அதுபோல் சொந்தத்தில் ஒரு படத்தை வந்து பல பிரச்சனைகளுக்கு தாண்டி பொருளாதார சிக்கல்களை எல்லாம் தாண்டி லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து அந்த படம் வந்து பரவாயில்லாமல் ஓடி அப்படின்றது ஒன்று. அதுக்கடுத்து இன்னொரு படத்தை பண்ணி அதில் வந்து ஃப்ளாப் ஆகி போய் கடனாளியாகி போய் அப்படின்ற மாதிரிலாம் ஆகின பிறகு அவருடைய அவருடைய படத்தில் மேக்கப் வேணால் ஒர்க் பண்ணவர் அப்படின்னு ராஜ் நினைக்கிறேன், அவர் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ஆக்சுவலாக விஜயகாந்த் படங்களில் ஒர்க் பண்ணி அந்த விஜயகாந்தனுடைய மேக்கப் மேன் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது புலன் விசாரணை படம் வந்து அவங்க பண்ணுறாங்க. பண்ணும்போது விஜயகாந்த் கதாநாயகன் நடித்து செல்வமணி ஆர்கே செல்வமணி டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது அதில் வந்து பக்காவான வில்லன் நடிகர். அதுக்கு யாரை போட்டு அப்படின்போது யாரை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போடலான்னு வரும்போது இவர் வந்து சரத்குமாரோடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அது அந்த மேக்கப் மேன் அவங்ககிட்ட காமிச்சிருக்காரு. காமிச்சோடனே ஆள் நல்லா இருக்காரு. இப்போ சரத்குமார் இப்போவே இந்த வயசுலேயே பாடி எப்படி வச்சுருக்காரு, ஹெர்குலிஸ் பாடின்றோம்ல அந்த பேட்டர்னில் வந்து வச்சுருக்காருல. அப்போ வந்து யோசிப்பாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி வச்சுருப்பார் 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு அப்படின்னு சொல்லிட்டு வயசுலாம் கம்மியாக இருக்கும். அப்படி வரும்போது
அந்த இதை பார்த்த உடனே நல்லா இருக்காரு ஆள், இவர் வேணால் வர வச்சு நேரில் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே வெரி மச் இம்ப்ரெஸ்டு. உடனே புலன் விசாரணை படத்தில் அவர் போட்டாங்க. புலன் விசாரணை படம் வந்து 100 days ஓடிச்சு. விஜயகாந்தை பற்றி எங்கே வேணாலும் பேசுகிறாங்க, ஆர்கே செல்வமணி பற்றி எங்கே வேணாலும் பேசுகிறாங்க. அதேமாதிரி படத்தில் நடித்த சரத்குமாரை பற்றி அனைவரும் பேசினார்கள். சரத்குமார் வந்து இவ்வளவு அழகான வில்லன் நடிகர், கட்டுமஸ்தான வில்லன் நடிகர், ஹெர்குலிஸ் பாடியை வச்சுக்கிட்டு கூடிய வில்லன் நடிகர் அப்படின்ற மாதிரி சரத்குமாரை பற்றி இப்போ ஏன்னா எல்லோரும் பேசுகிறாங்க. பட உலகத்தை சேர்ந்தவங்க மத்தியில் பெயர் புகழ் கிடச்சி பத்திரிகையில் வந்து அவருடைய பேட்டிகள், நேர்காணல்கள் இதெல்லாம் பெரிய லெவலில் வந்து சரத்குமார் ஒரு பிஸியான வில்லன் நடிகர் அப்படின்ற மாதிரி ஆகி நிறைய படங்களில் வந்து வில்லன் நடிகராக சரத்குமார் நடித்து வேலை கிடைச்சாச்சு. படத்தெலாம் சத்யராஜ் நடித்த படத்தெல்லாம் வில்லன். அது பிறகு நிறைய படங்களில் அன்னைக்கு முன்னணி கதாநாயகர்களாக யார் யார் இருந்தாங்களோ எல்லாருக்கூடையும் சரத் வில்லன் நடிகராக நிறைய படங்களில் நடித்து அதில் வந்து பெரிய லெவலில் பெயர் புகழை வாங்கி யார் இந்த சரத்குமார் அப்படின்ற அளவுக்கு ஒரு நேமை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சூரியன் படத்தில் எல்லாம் சேரன் பாண்டியன் இந்த படங்கள்லாம் நடித்து கதாநாயகனாக வந்து சரத்குமார் எவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்தார் அப்படின்றதான் பின்னாடி நடைபெற்ற சம்பவங்கள் அப்படி வச்சுங்களேன். அதனால் வந்து நம்ம கலை உலகத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் நட்சத்திர பீடத்தில் அமர்ந்து ஒளி வீசி கொண்டு அப்படின்ற அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பள்ளங்கள், சரிவுகள், வீழ்ச்சிகள், சோதனைகள் இதெல்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் சரத்குமார் வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சம்பவங்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.